உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க சுகமாய் வாழ, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க விடுதலையாய் வாழ, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க ஆரோக்கியமாய் வாழ, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, புலம்பலிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கவலைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமே. ஆனால் கர்த்தருக்கு தேவை நீதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு தேவை நீதான். அவங்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லணும். உடனே அதெல்லாம் நல்லா நம்ம சொல்லு, உடனே சொல்லுவோம். இல்லை, கர்த்தருக்கு தேவை நீங்களும் நானுங்க. ஏன் கர்த்தருடைய கிரியைகளை இன்னும் என் தெரு பார்க்கல? ஏன் கர்த்தருடைய அதிசயங்களை என் பட்டணம் பார்க்கல? ஏன் கர்த்தருடைய அந்த பலத்த சத்துவங்கள் இன்னும் என்னுடைய பகுதியில், என்னுடைய எல்லைகளிலே பார்க்க முடியல? ஏன் இன்னும் ஜனங்க விடுவிக்கப்படவில்லை? ஏன் ஜனங்க இன்னும் சுகமாய் வாழல? காரணம், நீங்களும் நானும் இன்னும் எழும்பல. நீங்களும் நானும் கடந்த வாரம் சொன்ன ரோமர் 8:19, தேவ புத்திரர்கள் வெளிப்பட சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்குது.